இன்னைக்கு இல்ல 2016 இன்னொன்று தெரிஞ்சுங்க, அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து ஆர்கே நகர்ல போட்டி போட வச்சாரு திருநங்கையை. நீங்க ஜெயலலிதாவை பெருநங்கையாக பார்த்தீர்கள். ஒரு பெருநங்கையை விட திருநங்கை தட பவர் அதிகம் சொல்லி திருநங்கையை போட்டியிட வைத்த ஒரே நபர் அண்ணன் சீமான். அதோட மட்டும் நிக்கல, நாம தினசரி போய் மாதத்துல ஒரு தடவைனாச்சு 2 தடவைனாச்சு நம்மளை அலங்கரிக்கிறதுக்கு நம்ம போற இடம் சலூன் கடை. என்றாவது ஒரு நாள் சலூன் கடைக்காரங்களை பத்தி நம்ம யோசிச்சிருப்போமா? நம்மளுடைய துணிகளை வெளுத்து கொடுக்கக்கூடியவங்க என்றாவது ஒரு நாள் மன்னார் சமுதாயத்தை பத்தி யோசிச்சிருப்போமா? நாளிதர் சமுதாயமோ மருத்துவர் சமுதாயமோ சலூன் கடைக்காரங்களோ யாரை பத்தி நம்ம சிந்திச்சதே இல்லை. இங்க இருக்கக்கூடிய குறவர் சமுதாயத்தை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இங்க இருக்கக்கூடிய வண்ணார் சமுதாயத்தை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்காங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில மக்கள் தொகையில அதிகமா இருக்காங்களோ அவர்களை தேடி தேடி சீட்டு கொடுத்த திராவிட கட்சியின் மத்தியில, அவர்களுக்கு மட்டுமே சீட்டை கொடுத்த தேசிய கட்சிகளின் மத்தியில ஒரு குறவர் சமுதாயத்துடைய குரலும் சட்டசபையில் ஒழிக்க வேண்டும். குறவர் சமுதாயத்துடைய பிரச்சனைகளும் பேசப்பட வேண்டும். நீங்களும் நானும் குறவர் சமுதாயத்துக்கு ஆதரவாக சட்டசபையில பேசினா பேச்சு அல்ல. குறவர் சமுதாயத்திலிருந்தே ஒருத்தன் தேர்வாகி வந்து சட்டசபையில ஒருத்தன் எம்எல்ஏ வரணும். குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் காசு இல்ல, பணம் இல்ல, ஒரு ஊர்ல அடர்த்தியா வாழல, ஒரு சட்டமன்ற தொகுதியில் அடர்த்தியா வாழல. இந்த சட்டமன்ற தொகுதியில 2 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு குறவர் சமுதாயம் ஏதாவது ஒரு தொகுதியை காட்ட முடியுமா? இல்ல. இந்த சட்டமன்ற தொகுதியில 2 லட்சம் ஓட்டுக்கு 50,000 ஓட்டு மன்னார் சமுதாயம், மருத்துவர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாளிதர் சமுதாயம் இருக்காங்களா கேட்டா இல்ல. ஏன் இங்க அவங்க சீட்டு கொடுக்கலாம்? ஒண்ணே ஒண்ணு, அவன் காசு இல்ல, பணம் இல்ல, மக்கள் தொகை அடர்த்தியாக எந்த தொகுதியிலும் வாழவில்லை என்பதற்காக இங்கு குறவர் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டது, வண்ணார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டது, மருத்துவர் சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாளிதர் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டது, மண்பாண்டம் செய்யக்கூடிய குறவர் சமுதாயம் பாதிக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய திருநங்கை போன்ற அக்கா மாதிரி, காதி அக்கா மாதிரி போன்ற திருநங்கைகள் பாதிக்கப்பட்டாங்க. இவர்கள் எல்லாருக்கும் இவர்களுடைய கஷ்டங்களை சட்டசபையில் ஒழிக்க வேண்டும். திருநங்கையோட கஷ்டம் என்னன்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நட்பா பழைய அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர்களுடைய குரலை, அவருடைய குறையை நாம சட்டசபையில் பேசுவதை விட அவர்களுடைய பிரதிநிதியாக அவர்களை வென்று வந்தாதான் அவர்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை, மன ரீதியாக என்ன பிரச்சனை, பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை, வீடு வாடகைக்கு வாங்குற என்ன பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல படிக்கிற என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பேசுற ஒரே ஒரு வாய்ப்பு அவங்களா வந்து சட்டசபையில பேசினா சரியா இருக்குன்னு சொல்லி இங்கு அடித்தட்டு மக்களுக்கும் கீழே, பட்டியல் சமுதாய மக்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய இது போன்ற சமுதாயங்களுக்கு எல்லாம் சட்டசபையில் பேச வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சீமானியுடைய சின்னம் விவசாய சின்னம்.